அட்வொகேட்ஸ் ஆக்ட்ல இந்த மிஸ்காண்டக்ட் இருக்கு. இந்த மிஸ்காண்டக்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட் அண்ட் அதர் மிஸ்காண்டக்ட் இருக்கு. இந்த அதர் மிஸ்காண்டக்ட்ல எல்லாமே வருது. என்ன அந்த அதர் மிஸ்காண்டக்ட்ல வருதுனாக்கா, ஒரு வழக்கறிஞர் அவரும் சாதாரண மனிதன் தானே, அவர் இன்னும் பெரிய வானத்திலிருந்து கூச்சு இல்லையே. அவர் வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கும், கணவன் மனைவி தகராறு இருக்கும், அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருக்கும் சொத்து சம்பந்தமா. அதுக்கப்புறம் வாடகை வீட்டுல இருந்தானா உரிமையாளர்கிட்ட போற பிரச்சனை இருக்கும், லேண்ட்லார்ட்ட, வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட ரோட்ல போகும்போது பிரச்சனை வரலாம். ஏதோ சாதாரண வழக்கறிஞருக்கு மனிதர்களுக்கு ஏற்படுறது தானே. இந்தந்த பிரச்சனைகள் எல்லாம் பார் கவுன்சில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ப்ரொஃபஷனல் டிக்னிட்டியோட இல்ல, அவர் அவர் மேல நடவடிக்கைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்டும் இந்த அதர் மிஸ்காண்டக்ட்ல டெஃபினேஷன்ல எடுத்துக்கிட்டு வக்கீலுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, வக்கீல கோர்ட்டுக்கு வாங்க சொல்றது, வாடகை நீ கொடுக்காம இருக்காம ஏன் கொடுக்காம இருக்கிற குடுன்னு சொல்றது, ஏன் உன் பொண்டாட்டி கூட நீ ஒழுங்கா குடும்பம் நடத்தலையாம நீ குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்றது, அப்புறம் பெண் வழக்கறிஞர் அந்தாக்கா அந்த ஏமா நீ அந்த மாதிரி பண்ற, நீ இந்த இந்த உங்க வீட்டுல என்ன பிரச்சனை பண்ற, மாமியார் கிட்ட போய் ஏன் தகராறு, இதெல்லாம் கேட்கக்கூடிய உரிமை பார் கவுன்சில் கிடையாது. இந்த அதர் மிஸ்காண்டக்ட் இருக்கு பாருங்க, அந்த வேர்ட் டேர்ம் அதர் மிஸ்காண்டக்ட் அதை நிச்சயமா நீக்கப்படணும். அட்வொகேட் இல்லைன்னா டெஃபினேஷன் கொடுங்க, இதுதான் அதர் மிஸ்காண்டக்ட்னா டெஃபினேஷன் இதாங்க, அதை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். இது கண்டிப்பாக பண்ணுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதான் இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் பார் கவுன்சில் செயல்படணும் நான் சொல்றேன். சார், ஆக்சுவலா அடுத்த கேள்வி நான் அதுவாக தான் வச்சிருந்தேன். வழக்கறிஞர்களுடைய தொழிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சேர்த்து வச்சு பார் கவுன்சில்ல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில இருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது வாடிக்கையாவே ஒரு சிலர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான பதில நீங்க அழகாவே கொடுத்துட்டீங்க. இது அதுக்கு முன்னும் கூடுதலா சொல்றேன். அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஊசி இடம் கொடுத்தாதான் நூல் நுழையும். நீங்க கம்ப்ளைண்ட் வாங்கினா தானேங்க. கம்ப்ளைண்ட் வாங்காதீங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் என்டர்டெயின் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. அப்படி கம்ப்ளைண்ட் யாருன்னா கொடுத்தாங்களா அவங்களுக்கு அபராதம் போடுங்க. அபராதம் போட்டா கம்ப்ளைண்ட் வராது. ஒரு அபராதம் 10 பேருக்கு போடுங்க, அது 100 பேருக்கு போவோம். ஐயோ இது மாதிரி போனா நம்மள பணம் கட்ட சொல்லுவாங்கடா, வக்கீல் மேல இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு உணர்வை பொதுமக்கள்கிட்ட ஏற்படுத்துங்க. அந்த மாதிரி ஏற்படுத்துறதுடைய வேலை தான் பார் கவுன்சிலுடைய வேலை. பார் கவுன்சில் தான் இந்த நடவடிக்கை எடுக்க முடியுன்றதுனால பார் கவுன்சில் தான் அதை பண்ணணும்.